ஹாய், நம்ம தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பிளகின் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைல் பிக்கர் அப்படிங்கக்கூடிய இந்த பிளகின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் பிக்கர் அப்படிங்கிற பிளகின் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் ஆப்பில் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் யூசர்ஸ் செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளகின் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஃபைல் பிக்கர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் யூஸரை வந்து ஒரு இமேஜ் ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே இமேஜ் ஃபைல் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இமேஜ் பிக்கர் பிளகின் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கலாம். நீங்கள் வந்து யூஸரை வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஆடியோ ஃபைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து ஏதோ ஒரு பிடிஎஃப் ஃபைல், ஏதோ ஒரு ஃபைல், எனி ஃபைல் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து இவங்க யூஸரை வந்து ப்ராம்ப்ட் பண்ணிங்களோ அதை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபைல் பிக்கர் அப்படிங்கக்கூடிய பிளகின். ஸோ இந்த பிளகினை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோவில் பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் நம்மக்கிட்ட ஒரு டெமோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த டெமோ ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ளட்டர் ப்ளூ அப்படிங்கிற அந்த கோட் மட்டும் இருக்கும். இந்த கோடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃபைல் பிக்கர் அப்படிங்கிற பிளகினை ஆட் பண்ணுறோம். ஃபைல் பிக்கர் அப்படிங்கிற பிளகினை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் பிக்கர் நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன பண்ணோம்னா, நம்ம பிக் பண்ண போகிறது ஒரு ஃபைல் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபைல் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் சிம்பிளாக வந்து ஃபைல் அது ஒரு நல்ல வேல்யூவாக இனிஷியலாக இருக்கும். ஏன்னா வந்து எந்த வேல்யூனா ஃபஸ்ட்டு எதுவுமே செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதுக்காக செலக்டட் ஃபைல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அந்த யூஐயில் நம்ம வெல்கம் டு ஃப்ளட்டர் ப்ளூ மட்டும் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஃபைல்னு சும்மா நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு சென்டருங்கிறதுனால நான் இதில் ஒரு காலம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காலம் எதுக்காக, ஸோ ஒரு காலம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காலம்க்கு எப்பவுமே என்ன தான் இருக்கும்னா சில்ட்ரன் தான் இருக்கும். ஸோ சைன் இல்லாமல் சில்ட்ரன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபில்டு பட்டன் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபில்டு பட்டன் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு ஃபில்டு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டு பட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்ன சொல்லலாம், லெட்ஸ் செலக்ட். ஸோ அப்படி ஏதோ நேம் ஏதோ நேம் நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு யூஐயில் தெரியும். அந்த இடத்துல வந்து செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறது மேலே இருக்குது, அது கீழே செலக்ட் அப்படிங்கிற ஒரு 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 பட்டன் இருக்குது. நம்ம சென்டர் தானே கொடுத்துருக்கோம். நம்ம அந்த சென்டர் எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, ஸோ மெயின் ஆக்சிஸ் சைஸ் அப்படிங்கிறது ஸோ மினிமமாக இருக்கும். ஸோ மெயின் ஆக்சிஸ் சைஸ் அப்படிங்கிறது மினிமமாக இருக்கிறப்போ என்ன ஆகுனா, நமக்கு வந்து இந்த இடத்துல சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ஆகுனா இடத்துல. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செலக்ட் ஃபைலுக்கு அப்புறம் ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணோன்னே, ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு அசின்க்ரைஸ் ஃபங்க்ஷன் இட்ஸ் டேக்ஸ் அதாவது நான் ஓப்பன் அப் ஃபைல் பிக்சர் டாட் பிளாட்ஃபார்ம் டாட் பிக் ஃபைல்ஸ். ஸோ நம்ம பிக் பண்ண ஃபைல்ஸ் டைலாக்கு நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைல் இஸ் ஈக்குவல் டு வெயிட்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னாலும் இப்போ வந்து நிறைய நேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ண, அதாவது நம்ம ஃபோட்டோவில் க்ளோஸ் பண்ணிட்டு இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் நமக்கு அந்த நேட்டிவ் கோட் சேஞ்சஸ் எல்லாமே அப்ளை ஆகும். பிகாஸ் இட் கம்பைல்ஸ் மெனி நேட்டிவ் கோட் சேஞ்சஸ் டைப். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது நெக்ஸ்ட்டு இது ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு சிம்பிளி ஓப்பன் அப்படின்னு சொல்லி மட்டும்தானே இருக்குது. ஸோ ஓப்பன் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு டைலாக் டைட்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைலாக் டைட்டில்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட்டர் ஃபைல்ஸ். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து டைலாகுடைய அந்த நேம் வந்து நமக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நேம் வந்து நம்ம இந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல் வந்து நம்ம பிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபைலினுடைய
டைப் வந்து என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ ஃபைல், அது மாதிரி ஒரு கஸ்டம் இமேஜ் ஃபைல்ஸாக இருக்கலாம். ஸோ அதே போல் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு மீடியோ ஃபைல் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ஒரு வீடியோ ஃபைலோ ஒரு இமேஜ் ஃபைலோ ஒரு ஆடியோ சம்திங் ஏதோ ஒரு ஃபைல் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டைலாகில் பார்த்தோம் அப்படின்னா இது ஆடியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னா ஆடியோஸ் நம்ம என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்துடும். ஸோ இப்போ அதே போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து எனி அப்படின்னா எல்லா பென்சில்ஸ் செலக்ட் பண்ணால் கஸ்டம் அப்படின்னா நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா அலோட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா. ஸோ இதில் வந்துட்டு சப்போஸ் எனக்கு வந்து டாட் பிஎன்ஜி தான் வேணும், அதே போல் என்ன பண்ணோம் அப்படின்னா டாட் ஏபிஜி தான் வேணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கஸ்டம் ஃபைல் நேம்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அதாவது கஸ்டம் ஃபைல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல் அப்படிங்கிறது ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இஃப் ஃபைல் மேயர் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலுடைய பாத் எடுத்துக்கலாம், ஃபைல் நேம் எடுத்துக்கலாம். ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபைல் டாட் ஃபைல்ஸ் நம்ம வந்து எவ்வளோ ஃபைல்ஸ் பிக் பண்ணிடுமோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபைல்ஸில் டாட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபைலாக பிக் பண்ணுறோம். ஸோ அதுலேயே ஃபஸ்ட்டு ஃபைல் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ ஃபைல் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைல் 1 எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல வந்து ஃபைல் 1 அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் வந்து ஒரு டிசைன் டைப் கிடையாது. ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து அதாவது விண்டோஸ் ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் சப்போர்ட் இருக்கிறதா. ஸோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸோட ஃபைல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறதா நம்ம வந்து செலக்டட் ஃபைல்ஸ் ஈக்குவல் டு ஃபைலுடைய ஃபைல் 1 டாட் பாத். ஸோ இந்த பாத் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விச் கண்டெய்ன்ஸ் தி என்டையர் பார்ட் ஆஃப் தி ஃபைல். ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபைலோட என்டையர் பார்ட் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா செட் ஸ்டேட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் போடுவோம். ஸோ டோட்டலாக இதுதான் விஷயம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா சப்போஸ் நம்ம ஃபைல் நாட் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதனுடைய பார்த்து நம்ம ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்டட் ஃபைல் பதினா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா சப்போஸ் செலக்டட் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னா என்ன பண்ணுங்க சும்மா செலக்டட் ஃபைல் அப்படி மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அந்த ஃபைலுடைய என்டையர் பாத் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். அதாவது செலக்டட் ஃபைல்டாக பாத் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இவ்வளோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் கோ டு டெஸ்க்டாப் ஒரு ஃபைல் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஸ்டம் ஃபைல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ கஸ்டம் ஃபைல்ஸ் இருந்தோங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனி ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆடியோ அதை நான் கொடுத்தா ஸோ இடத்துல நல்ல இனிஷியலாக நல்ல இருக்கு இல்லையா. சப்போஸ் நல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து செலக்டாக ஃபைல் கொடுப்போம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா செலக்ட் பண்ணுறோம். இடத்துல வந்து ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆடியோ ஃபைல் கொடுத்தோம்னா ஆடியோ ஃபைல்ஸ் மட்டும் இல்லையா. ஸோ இப்போ ஆடியோ ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத என்டையர் ஆடியோ ஃபைல் என்ன அப்படின்னா அதனுடைய ஃபுல் பார்த்து எடுத்துருச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸோ ஃபைல் பீக்கருடைய ப்ளகினுடைய பெனிஃபிட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.